A very pleasant morning to one and all. Welcome to our YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 unit 1 physics electrostatics. So already இந்த chapterல இருக்கிற important derivations, formulas எல்லாமே already discuss பண்ணியாச்சு. So அதோட continuations தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So last videoல நான் உங்களுக்கு explain பண்ணியிருந்த electrostatic potentialனா என்ன, அதை பேஸ் பண்ண ஒரு 3 mark questions பார்த்தோம். So இந்த வீடியோல அதே கான்செப்டை பேஸ் பண்ண இன்னொரு 5 mark questions என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so let me start the derivation. Electrostatic potential at point due to an electric dipole. So இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So potential அப்படினா அதோட ஈக்குவேஷன் that is B is equal to 1 by 4 pi epsilon naught q by r, and electric dipole ஓட கான்செப்ட் that is two equal and opposite charges separated by a small distance. So இது electric dipole ஓட definition. So இத ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படினா இந்த டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா clear ஆயிடும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டயகிராம்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க போறோம். சோ அத ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம எலக்ட்ரிக் டைபோல் யூஸ் பண்றோம். that is two equal and opposite charges, that is 2a plus q and minus q. சோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படினா இந்த பிளஸ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் r1, மைனஸ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் r2. சோ இங்க ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம இந்த r1 ஓட டிஸ்டன்ஸ் r2 ஓட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ r1 க்கு ட்ரையாங்கிள் POB. சோ இதோட ஆங்கிள் θ, and அதே மாதிரி r2 ஓட ஃபைண்ட் பண்றதுக்கு r2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ட்ரையாங்கிள் POA. சோ அதோட ஆங்கிள் 180 minus theta. So இந்த ரெண்டு ஆங்கிளை வச்சு நம்ம 1 by r1 1 by r2 ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஈக்குவேஷன் that is electrostatic potential ஓட ஈக்குவேஷன் V is equal to 1 by 4 pi epsilon naught q by r. Okay, so this is the potential equation. So இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி பிளஸ் சார்ஜோட ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் சார்ஜோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்றத எழுதியாச்சு. ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் அப்படின்னு வரப்ப எனக்கு அந்த பாயிண்ட்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. ஸோ அது ரெண்டு பொட்டன்ஷியலை ஆட் பண்ணி we get the final equation for electrostatic potential. Okay, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றப்ப என்ன ஒரு ஈக்குவேஷன், P is equal to காமனா இருக்கிற டேர்ம் என்ன q by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. Okay, so this is the first equation. So இப்போ நம்ம இதுல இந்த 1 by r1 1 by r2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். So first இந்த 1 by r1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு so இந்த டெரிவேஷன்ஸ்ல ஒரு 5 ஸ்டெப் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படினா இந்த 1 by r1 ஓட வேல்யூ சேம் அதே சிமிலர் தான் 1 by r2 ஓட வேல்யூ. So first applying cosine law, and next we can take r square ஓட வேல்யூ வெளிய எடுக்கிறோம். அடுத்து a square term neglect பண்றோம். third taking square root and taking reciprocal, and finally using binomial theorem. So இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினா இந்த டெரிவேஷன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ 1 by r1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூசிங் cosine law. சோ ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிளை நம்ம அப்ளை பண்றோம் அப்படினா ட்ரையாங்கிள் BOP. ஓகேவா? சோ ட்ரையாங்கிள் BOP அப்படினா இங்க இருக்கு பாருங்க, BOP. சோ இதோட ஆங்கிள் என்ன θ. சோ அப்ப இத பேஸ் பண்ணி first equation find பண்றோம். So what is the first equation? Applying cosine law. Apply cosine law. So triangle BOP. Okay. So cosine law அந்த triangle BOP ல apply பண்ணோம் அப்படினா so equation r1 square is equal to r square plus a square minus 2ra cos theta. ஓகேவா? சோ இதுல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் cosine ல அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து r ஸ்கொயரை வெளிய எடுங்க. ஓகேவா? சோ r ஸ்கொயரை வெளிய எடுக்கறப்ப 1 plus a square by r square minus, so இங்க r ஸ்கொயர் வெளிய எடுக்கறப்ப இங்க ஒரு r க்கு ஒரு r கேன்சல் ஆயிடுமா? அப்ப ரிமைனிங் 2a cos theta by r. Okay, so this is the second step. And third one, we can neglect the a term. So because the greater than r விட ரொம்ப a விட r ரொம்ப greater than value. So okay, so we can neglect the a term. So a square by r square neglected. So the equation is r1 square is equal to r square 1 minus 2a cos theta by r. Okay, again taking square root on both sides, taking square root
So R1 is equal to R 1 minus 2A cos theta by R power 1 by 2. What is the next step? Taking reciprocal. Taking reciprocal. So what is the equation? 1 by R1 is equal to 1 by R 1 minus 2A cos theta by R minus 1 by 2. So reciprocal எடுக்கிறப்ப நான் அந்த plus 1 by 2 நமக்கு என்ன interchange ஆகும்? Minus 1 by 2. Okay, clear? So this is the first step. Again, applying cosine law for triangle BOP and the R square term வெளியே எடுக்கிறோம். And then A term வந்து ரொம்ப small அப்படின்றதால அந்த term neglect பண்ணியாச்சு. அடுத்து square root எடுக்கிறோம். Taking reciprocal. And what is the final step? Applying binomial expression. Okay. So this is the last step. Applying binomial expression. So what is the binomial expression? So 1 plus x power n is equal to 1 plus nx. Okay. So இப்போ இந்த equationsல நம்ம binomial expression apply பண்றப்ப so நமக்கு equation எப்படி வரும்? 1 by r1 is equal to 1 by r 1 by r. So இப்போ நம்ம வந்து இங்க n ஓட வேல்யூ என்ன? minus 1 by 2. So அப்ப இந்த minus minus நமக்கு plus ஆயிடும். So இந்த இடத்துல நம்ம 1 by 2 apply பண்றப்ப இந்த 2 to cancel. அப்ப what is the equation? 1 minus a cos theta by r. Okay, clear? So this is the minus into minus வந்து plus ஆயிடுச்சு. So அப்ப 1 plus a cos theta by r. So this is the second equation. Okay, so நமக்கு first equation வந்து என்ன? Total potential V is equal to Q by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. So அதுல நம்ம 1 by r1 ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே சிமிலர் ஸ்டெப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 by r2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். சேம் இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் BOP எடுத்தோமா, சோ அதுக்கு 1 by r2 ஃபைண்ட் பண்றதுக்கு ட்ரையாங்கிள் AOP. சோ அதோட ஆங்கிள் என்னன்னு சொன்ன 180 minus theta. சேம் இதே சிமிலர் ஸ்டெப்ஸ் தான். இந்த இடத்துல theta இருக்கிற இடத்துல மட்டும் நமக்கு என்ன இன்டர்சேஞ்ச் ஆகும்? 180 minus theta அப்படின்னு வரும். ஓகேவா? சோ செகண்ட் apply cosine law. Apply cosine law. Triangle AOP. So இப்போ இங்க அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? That is அதோட distance வந்து R2 இல்லையா? So அப்ப R2 square is equal to R square plus A square minus 2RA cos 180 minus theta. Okay, what is cos 180 minus theta? Cos theta. So அப்ப R2 square is equal to R square plus A square minus 2RA cos 180 minus theta cos theta. So we can write that equation R square plus A square minus into minus plus 2RA cos theta. Okay, so this is R2 square. And next, what is the next step? So அதே மாதிரி neglect பண்ணியாச்சு. இதுல இருந்து எந்த term வெளிய எடுக்கிறோம்? R square term வெளிய எடுக்கிறோம். So அப்ப R square வெளிய எடுத்தோம் அப்படின்னா 1 plus a square by r square. அதே மாதிரி இங்க r square வரப்ப கீழே வந்து r ன்னு வரும் இல்லையா? ஒரு r க்கு ஒரு r கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு 2a cos theta by r. Okay, and next, so எதை நெக்லெக்ட் பண்றோம்? a term நெக்லெக்ட் பண்றோம். So அப்ப r ஓட வேல்யூ ரொம்ப greater than கம்பேர் பண்றப்ப a ஓட. So we can neglect a square by r square neglected. So what is the equation? So R2 square is equal to R2 square is equal to, so before equation R2 square is equal to R square 1 plus, so 1 இந்த term full neglect ஆயிடுச்சு. அப்ப 1 plus 2a cos theta by r. Okay, so what is the next step? So a term neglect பண்ணியாச்சு. Again taking square root on both sides. So அப்ப r2 is equal to r 1 plus 2a cos theta by r power 1 by 2. So what is the next step? Again taking reciprocal, 1 by r2 is equal to 1 by r 1 plus 2a cos theta by r
power minus 1 by 2. Okay va? So first step applying cosine law, second step வந்து r square வெளிய எடுத்தோம், third வந்து a term neglect பண்ணோம், and fourth one taking square root, and for next one taking reciprocal. What is the final step? Applying binomial theorem. So அப்ப binomial theorem apply பண்றப்ப 1 plus x power n is equal to 1 plus nx. So இந்த இடத்துல நமக்கு n வந்து என்ன இருக்கு? Minus. So இங்க plus, அப்ப plus into minus, minus. So we can change the equation 1 by r2 is equal to 1 by r. 1 இந்த 2 முன்னாடி போட்டோம் அப்படின்னா 1 by 2, 2 cancel. இந்த இடத்துல minus வரும். அப்ப 1 minus a cos theta by r. Okay, so this is r2 value. This is third equation. Clear? So 1 by r1 find பண்ணியாச்சு, 1 by r2 find பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் first equationல substitute பண்றோம். So what is first equation? V is equal to q by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. So this is first equation. So on the first equation la we can substitute 2 and 3. So we get V is equal to q by 4 pi epsilon naught. So what is 1 by r1? 1 by r 1 plus a cos theta by r. So this is 1 by r1 value. And what is 1 by r2 value? So minus 1 by r 1 minus a cos theta by r. Okay, so this is 1 by r2 value. So we can add this two equation. So இதல காமனா இருக்கிற term வந்து என்ன? So இங்க r இருக்கு, இங்க r இருக்கு, வெளிய எடுத்துடலாம். அப்ப q divided by 4 pi epsilon naught into r. அப்ப remaining என்ன இருக்கு? 1 plus a cos theta by r. Okay, காமனா r போட்டுக்கலாம். So இந்த minus அப்படியே உள்ள கொண்டு போங்க. minus 1 minus into minus plus a cos theta by r. Okay, so what is the final equation? So that is V is equal to q by 4 pi epsilon naught into r. So இதுல நமக்கு என்ன term cancel ஆகும்? plus 1 minus 1 cancel. So அப்ப plus a cos theta plus a cos theta plus 2a cos theta. So 2a cos theta. So இங்க r வந்து வெளிய எடுத்தோம் இல்லையா, அந்த r 2a cos theta by r. Okay, clear? So நமக்கு already தெரியும் what is the dipole moment? P is equal to 2aq. So அப்ப இந்த 2aq க்கு பதிலா என்ன நம்ம substitute பண்ணலாம்? V is equal to q2a. இந்த termக்கு பதிலா we can substitute P cos theta by, so இந்த r into r square. So அப்ப 4 pi epsilon naught r square. Okay, so this is the electrostatic potential equation P cos theta 4 pi epsilon naught r square. Okay, clear? So this is the electrostatic potential using dipole. So 1 by r1 value, 1 by r2 value find பண்ணி V ஓட final equation find பண்ணியாச்சு. Okay வா? So இத base பண்ணி வந்து 3 cases இருக்கு. So என்னென்ன அப்படின்னா, so first caseல thetaக்கு நம்ம வந்து 0 ன்னு substitute பண்றப்ப potentialோட value என்ன, thetaக்கு 180 substitute பண்றப்ப potentialோட value என்ன, and thetaக்கு 90 degree அப்படினு வரப்ப electrostatic potentialோட value வந்து 0. ஓகேவா? so இது plus 1 by 4 pi epsilon naught q by p by r square. so இது வந்து minus 1 by 4 pi epsilon naught p by r square, and 90 degree அப்படினு substitute பண்றப்ப potentialோட value வந்து 0. okay, so this is the final equation for electrostatic potential due to electric dipole. so இது ஒரு important 5 mark questions. so கண்டிப்பா வந்து first chapter அப்படினா இந்த questions வந்து repeatedா publicல கேக்குற ஒரு question-ஆ இருக்கு. so உங்களுக்கு இந்த derivations உங்களுக்கு புரியணும் அப்படினா அந்த steps வந்து ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா so derivations வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். so 1 by r1 கண்டுபிடிச்சிட்டாவே so அதே steps தான். so plus minus மட்டும் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஆங்கிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். so அதுக்கு வந்து θ யூஸ் பண்றோம், இதுக்கு வந்து 180 minus θ அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? so இந்த derivations ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so next வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட உங்களை மீட் பண்றேன். thank you so much.